மரியாதைக்குரிய அந்த முகமது சாருக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது. அவங்க மாமியார் ஊரில் வந்திருக்காங்க. இவர்கிட்ட பணம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாரு. மனைவியோட நகையெல்லாம் கடையில் வச்சுருக்காரு. உடனே அல்லாஹ் கிட்ட போய் வேண்டுறாரு. வேண்டினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் வர்றார், நசீர். அப்பா அப்பா, தலைவர் எம்ஜிஆர் வீட்டிலேருந்து செய்தி வந்திருக்குது, நாளை காலை 5 மணிக்கு நீங்கள் ராமாவரம் வீட்டுக்கு போகணுமா, தலைவருக்கு முடி வெட்டணுமா அப்படின்னு சொல்ல இவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அல்லாஹ் காப்பாற்றி விட்டா சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மறுநாள் காலையில் போகிறாரு. மறுநாள் காலையில் இந்த முகமது சார் போகிறாரு, மக்கள் நம்ம எம்ஜிஆருக்கு முடி திருத்தம் செய்கிறாரு. தலைவர் என்ன பண்ணுறாரு, என்னப்பா பையன் பிறந்திருக்காரமே. ஆமாம் சார். சரி, உங்களுக்கு எத்தனை குழந்தை? மொத்தம் 5 பேர் அப்படின்னு சொல்ல மக்கள் தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் இதோடு குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்று கூறி 1000 ரூபாய் தராரு. அன்னைக்கு முடிவெட்டினதுக்கு அவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அந்த 1000 ரூபாயில் அவங்க மாமியாரை ஊருக்கு அனுப்புகிறாரு. வீட்டுக்கு தேவையான உப்பு புளி அரிசியில் வாங்கி வைக்கிறாரு. மேக்கப் மேன் முத்து என்ன பண்ணுறாரு, தலைவரே அவர் சின்ன கடை வச்சுருக்காரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு, எதுவும் வசதிகளே இல்லை அப்படின்னு கூற தலைவர் என்ன பண்ணுறாரு, சரி நான் பார்த்து கொள்கின்றாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா 3 பேர் அவர் கடைக்கு போகிறாங்க. காரில் போயிட்டு 5000 கொடுக்குறாங்க, 5000 ரூபாய். அந்த 5000 ரூபாயில் என்ன பண்ணுறாரு, கடையை விரிவுபடுத்துறாரு. பெரிய பெரிய கண்ணாடி வாங்குறாரு, பெரிய பெரிய பெஞ்ச் வாங்குறாரு, சோழம் நாற்காலிகள் வாங்குறாரு. அவருடைய மனைவி நகைலாம் பார்த்தீங்கன்னா கடையில் இருந்தது, அதையும் மீட்டு கொண்டு வீட்டில் வைக்கிறாரு. மீதம் 1000 ரூபாயில் பேங்க்லேயே போடுறாரு. அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான்.